என்னண்ணே? அந்த சிவா இவர் இல்லப்பா. அப்படியா? சரி விடுங்க, வேற ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். சரி வா. ஓகே டாக்டர், நீங்க அந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. see you. பை. என்ன இங்கே வந்து கிடக்கு? உட்காருங்க போலாம். என் குழந்தை குழந்தை டேய் லூசு, நில்லுடா. என் குழந்தை தள்ளி விட்டுட்டு போறான். டேய் நில்லுடா. டேய் டேய் லூசு, டேய் அறிவு கட்டவனே லூசு, நில்லுடா. சிப்ப சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. என்னம்மா, இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வசதியா இருக்கா? சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சும்மா கேளுங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதைமா, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். என் கஷ்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கிட்டீங்களே, உங்க கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்க கூடாதா? அதனால தான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சமயம் வரும்போது எல்லாத்தையும் நானே உங்ககிட்ட சொல்றேன். சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டாச்சுமா. சேர்மன் அம்மாக்கு சாப்பாடு கொடுத்துறீங்களா? இன்னும் இல்லம்மா, இனிமேல் தான். டைம் ஆயிடுச்சு, முதல்ல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. சரி. என்ன பாக்குற? முனியண்ணா எங்க தோஸ்து. வணக்கம்மா. வாங்க. வாங்க. என்ன பிரதாப், அண்ணா யாருன்னு பாக்குறியா? அந்த அம்மா போட்டோம், அப்புறம் சொல்றேன். எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்க? 2 பேருக்கு. இன்னும் 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. கேட்கும் போதுல சாப்பாடு ரெடி பண்றதுக்கு இங்க ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கோம். ஏய், திமிரா பேசாத. சொல்றத செய். போய் சீக்கிரமா ரெடி பண்ணு. போன்றல. வாங்க. என்ன பிரதாப்,
பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ற? பொண்டாட்டியா? அதெல்லாம் அப்படா. இப்ப அவ எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. அண்ணன் பேரு முனிய கருப்பு சேகரை போட்டு தள்ளிட்டு ஒரு 8 மாசம் ஜெயில இருந்த இல்லையா, அப்ப பழக்கம். என்னடா போலீஸாவா? இல்லண்ணே, நம்மள மாதிரி தான். அண்ணன் பேரு தேவா, சிட்டில ஒரு பெரிய தாதா. தாதான்றது மட்டும் இல்ல, அதுக்கு மேல. உங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் நேர்ல பார்க்குறேன். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுன்ற மாதிரி சமீப காலமா முரட்டு மீசை வச்சிருக்க யாரை பார்த்தாலும் எனக்கு போலீஸோன்ற பயம். சரி, அண்ணன் இங்க எதுக்காக வந்திருக்காரு? அண்ணன் பூஞ்சோலைக்கு அவ்வளவுதான் பிரச்சனை. ஒருவேளை நம்ம 2 பேருக்கு பிரச்சனையா இருக்கிறது ஒரே சிவாவா இருக்குமோ? இல்ல பிரதாப், அண்ணனும் நானும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். அண்ணன் நேர்லயே சிவா பார்த்தாரு. அவர் தேடிட்டு வந்த சிவா அவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமா தம்பி. தானே சொல்லுங்கண்ணே. அண்ணனுக்கு சிட்டியில் இருக்க எல்லா டாக்டரையும் கூட்டு போய் காட்டு. அவருக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம செய்டா. அவரோட உதவி நமக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். தம்பி, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிட்டோம். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, என்னால் முடிஞ்சதை பண்றேன். டாக்டர் சிவாவோட ஹாஸ்பிட்டல் போயிருந்தியே, அங்க போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப போலீஸ் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பிரதாப். அதனால டாக்டர் சிவா மேல கேட்கறது அவ்வளவு நல்லது இல்ல. ஹலோ சார், நான் ரேணுகா பேசுறேன். சொல்லுங்க ரேணுகா. நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு சார். சைலஜா நார்மலா இல்ல. ஓகே, அவங்கள நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. உங்க மேல உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கங்க. ஓகே சார். மே கம் இன் மேடம்? கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க சிவராமன். பரவாயில்ல மேடம். ராயல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எக்ஸ்போர்ட் ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு மேடம். இஸ் இட் சோ? அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க. நமக்கு அந்த ஆர்டர் வேண்டாம். மேடம், சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கம்பெனியோட ஆர்டர் கிடைக்கிறது ஒருத்தர் பேருக்கு முன்னாடி போடுற இனிஷியல் மாதிரி, ஏன் தலையில வைக்கிற கிரீடம் மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம ஏன் மேடம் வேண்டாம்னு சொல்லணும்? லுக் மிஸ்டர் சிவராமன், என் மனசுல என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. Do you understand? So please do what I say. அந்த ஆர்டர் நமக்கு வேண்டாம். Cancel it. மேடம், உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும் மேடம். நீங்க சக்தியை லவ் பண்றது பண்ணாதது உங்க பர்சனல் மேடம். பட் நாம லவ் பண்ற தொழில்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குதுன்னா அது எதுக்காக அந்த பர்சனலுக்காக வேண்டாம்னு சொல்லணும்? மேடம், நம்ம கம்பெனிங்கிறது 500 குடும்பங்களோட நம்பிக்கையை சார்ந்தது. ஆனா யாரோ ஒருத்தருக்காக அந்த 500 குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை எதுக்காக நாம இழக்கணும்? மேடம், ராயல் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஆர்டர் எடுத்து பாருங்க. மற்ற கம்பெனிலாம் நம்ம முன்னாடி கைகட்டி நிற்கும். எப்போவும் சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் மேடம் கதவை தட்டும். அப்போ அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். இல்லைனா காலம் ஃபுல்லா வருத்தப்பட வேண்டியிருக்கும். You know, சிவராமன், சில சமயம் இந்த காதலே வேண்டான்னு தோணுது. I swear, நிஜமாவே காதலிக்கவே கூடாதுன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். ஆனா அதையும் மீறி மனசு எப்படி செதற விடும்போது தான் இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்குது. What you say? எஸ் மேடம். நான் எப்பவுமே எல்லா விஷயத்திலும் கரெக்டா தான் முடிவு எடுப்பேன். I don't know how and why. எப்படி நான் நிதானத்தை தவற விட்டேன்னு எனக்கு தெரியல. I made a mistake. தப்புதான். நான் யாரு? எனக்கு என்ன தேவைகள் இருக்கு? அந்த தேவைகள்னால எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? Will I feel happy? I could not predict. என்னால யோசனை பண்ணி பார்க்க முடியல. But I
have to think. நான் யோசிக்கணும். You know, fight. I have to fight with my mind. மனசோட சண்டை போடணும். அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். My God. Okay. ப்ளீஸ் நான் கொஞ்சம் தனியா இருக்கணுமே. ப்ளீஸ். ஓகே மேடம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் வரேன். ஓகே. சுமங்கலி பூஜைக்காக நீ இவ்ளோ அக்கறை எடுத்து இதெல்லாம் பண்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அம்மா, இதுல என்னோட சுயநலமும் கலந்துருக்கு. சுமங்கலி பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் புடவை இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மனசு சந்தோஷப்படும் போது நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாமளும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சில பிரச்சனைகள் கரண்ட் மாதிரிமா, கண்ணுக்கு தெரியாது, தொட்ட ஷாக் அடிக்கும். ஆனா நமக்கு ஆபத்து ஏற்படாதபடி நாம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். என்னமோ பார்வதி, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்னமோ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறேன்னு எனக்கு தோணுது. நான் குழப்பிக்கலமா, பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சில நேரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல எனக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. ஆனா என்னால அது முழுசா ஏத்துக்கவும் முடியல. அதே நேரத்துல இதெல்லாம் வெறும் சந்தேகமாவே ஆயிடக்கூடாதான்னு என் மனசு கிடந்து துடிக்குது. பார்வதி, நீ விவரம் புரிஞ்சவ. இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்ல விரும்பல. உன்னோட விருப்பம் என்னவோ அது பிரகாரமே செய். சரி பார்வதி, இதெல்லாம் எடுத்து வை. நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா, உங்க விரல்ல இருந்து கட் பண்ற குட்டி குட்டி நகத்தை பார்க்கும்போது பௌர்ணமிக்கு 3வது நாள் நிலாவை பார்க்குற மாதிரி இருக்கு. மீனா, நீ எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன்னு எனக்கு தோணுது. எதையுமே உனக்கு சாதாரணமா எடுத்துக்க தெரியாதா? நான் அப்படி யோசிக்கிறது தப்பா மாமா? காதல் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த எக்ஸாஜரேஷன் தேவைப்படுதுன்னு இன்னைக்கு காலையில தான் பாலகுமாரன் எழுதின நாவலை நான் படிச்சேன். அப்போ நீ பாலகுமாரனா தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். அவருக்கு தான் இந்த மாதிரி நகை கட் பண்ணி விட்டுருக்கணும். ஹலோ. மீனா, நான் பார்வதி பேசுறேன். சொல்லுங்கக்கா. பார்வதி அக்கா. நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா வந்துடுறேன்க்கா. மறக்காம உன் மாமாவையும் கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா. கொஞ்சம் இருங்கக்கா. மாமா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. குடுமா. என்னங்க, பார்வதி அக்கா லைன்ல இருக்காங்க. வரலட்சுமி நோம்புக்கு உங்களையும் என்னையும் கண்டிப்பா வர சொல்லிருக்காங்க. அதனால நீங்களே வரேன்னு சொல்லிடுங்க. பேசுங்க. ஹலோ.
தான் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னை அல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே